அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு பாருங்கள், ராசிநாதன் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதாவது மிதுன ராசியில் உங்கள் ராசிநாதன் இருக்குது, உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் அந்த மாதம் இருந்துட்டாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 7 இருக்கிறது நல்லது. கலத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்ப்பார். அப்போ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். அப்போ எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல ஏமாந்து போயிருப்பீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கை துறவுகளை சந்திச்சிருந்துருப்பீங்க. நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க. உதவி செஞ்சு ஏமாந்த தனுசு ராசிக்காரங்க தான் அதிகம். ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு ஏமாளியாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கான ஒரு மாதம்னு சொல்லிடலாம். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு இருக்குன்னு சொல்லிடலாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள், 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கார். பாக்கியாதிபதி சூரியன் நல்ல ஒரு இடத்தில் இருக்கார். இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். பொதுவாகவே 1, 5, 9 நல்லா இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும். ஈஸியாக சமாளிச்சுட்டு வருவாங்க. பெரிய ப்ராப்ளம்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறனால இந்த மாதம் அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். நல்ல நண்பர்கள் இந்த டைமில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். கணவன் மனைவியோட ஆதரவு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வர்றது, கல்யாணம் நடக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா நிச்சயம் பண்ணுறதாச்சும் பண்ணிடுவீங்க இந்த மாதம். இல்லை வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் லைஃப் பார்ட்னர் யாருன்னு தெரிய வந்துடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க இந்த மாதம். அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம். ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குது. ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? அவர் உச்சத்தில் இருக்கார் 2ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போய் 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் விழுகிறாரு. அப்போ இந்த மாதம் நிறைய கிரகம், கிட்டத்தட்ட 4-5 கிரகம் குரு பார்வையில் விழுகிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அந்த போராட்டம்னு ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? அப்போ 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். காதல் திருமணம் நிறைவேறுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறது, இல்லை புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சமானாலே புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூரி சொத்துங்க. பூரி சொத்தில் பிரச்சனை, பில்லங்கம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, சொந்தக்காரங்களோட தகராறு, கூட பிறந்தவங்ககிட்ட தகராறு, இந்த மாதிரி இருந்த கோர்ட்டு கேஸ் அப்படி போய் அலைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாமே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வெளியே வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார். ஒரு நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு உண்டான சக்ஸஸ் தான் பார்ப்பீங்க, தவிர தோல்வி இருக்காது உங்களுக்கு இந்த மாதம். ஏன்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு. அப்போது முயற்சிக்கு உண்டான சக்ஸஸ், வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. இது மட்டும் கொஞ்சம் லேசாக ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் எட்டி பார்க்கும். ராசி சனி பார்க்குறனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், வேலை விஷயமா தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வந்துடும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்லையும், அப்போ அம்மாவுக்கு முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு வரக்கு, தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ஹெல்த்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ராசி சனி பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக அடிச்சு போட்ட மாதிரி, சில சோம்பேறி தனம் இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால சமாளிக்க முடியும். ஒரு கெட்ட கிரகமும் பார்க்குது, ஒரு நல்ல கிரகமும் பார்க்குது. அப்போ ஈஸியாக உங்களால் சமாளிச்சிட முடியும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் ஒரு சில பேருக்கு ரிப்பேர் வைக்குங்க. வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா 4 சனி வந்துட்டாலே, பொதுவாகவே 4ஆம் இடத்துல ராகு சனி இதெல்லாம் வந்தாலே வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும். ஒரு 2 வீலர் வச்சுருப்பீங்க, கார் வச்சுருப்பீங்க, அடிக்கடி செலவு பண்ணுறது, அடிக்கடி ஒர்க் ஷாப் கொண்டு போகிறது, சரி வாகனத்தை மாற்றிடலாமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாமே இப்போ இருக்கும் உங்களுக்கு. அதனால் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் செலவு வைக்கும். புதுசாக வாகனம் வாங்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி 7ல் இருக்கார். புதுசாக வாகனம் வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, இல்லை பாதியில் நின்று வீடு மறுபடியும் புதுப்பிக்கிறது, அதுக்கெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு தகுந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம் நீங்கள். சரிங்களா? படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி 7ல் தான் இருக்கார். அதாவது என்ன படிக்கலாம் எது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்துல கேது இருக்குங்க. 9ல் கேது இருந்தாலே ஆன்மீக ஸ்தானத்தில் கேது இருக்குங்க. ஆன்மீக பிரயாணம், தூர பிரயாணம், ஒரு லாங் ட்ராவல் போகிறது, ஒரு அப்ராடு போகிறது, இல்லை வெளி மாநிலம் போகிறது, தூரமாக இப்போ பிரயாணம் பண்ணுறது, இதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே வரும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா 4ஆம், அதாவது பார்த்திங்கன்னா
4ஆம் இடத்துல சனி ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் தான் இருக்கார். அதாவது 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வையில் விழுகிறார். ராகுவோட இருக்கிற தப்பு தான், ஆனால் இருந்தாலும் குரு பார்வையில் விழுகிறதுனால அரசாங்கத்துக்கு உண்டான வேலை, அந்த வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார். அப்போ அதிர்ஷ்டம் கொடுக்குற கிரகம் 9, 5ஆம் இடம் தான். அந்த கிரகம் நல்லா இருக்கிறனால இந்த மாதம் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும், அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம். வேலை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடச்சிடும். அதாவது படிப்புக்கும் தகுதிக்கும் மீறி ஒரு சில, அதாவது படிப்புக்கும் தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடச்சிருக்காது. அதை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்குங்க. சரிங்களா? ஏன்னா உங்களோட திறமை இல்லாமல் இருக்கவங்க, அறிவு இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் வேலை கிடச்சி நல்லா செட்டில் ஆகி நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. உங்களால் வளர முடியல. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களை வளர்த்தி விடுறவங்க, அடுத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க. ஆனால் உங்களால் வளர முடியல, அடுத்தவங்க தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கான மாதம், வளர்ச்சிக்கான மாதமாக இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, வேலையில் வந்து உங்களுக்கும் மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கெல்லாம் செட் ஆகாமல் இருந்திருக்கும், அதெல்லாமே இந்த மாதம் கிளியராக உங்களுக்கு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிங்க. ஏன்னா புதனும் நல்லா இருக்கார் உங்களுக்கு, 10ஆம் அதிபதி புதனும் நல்லா இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சி. இந்த கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் வெற்றி பார்க்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு மாதம்ங்க. ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார், புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார், உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கார் உங்களுக்கு குருவோட பார்வையில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் யோகமெல்லாம் இருக்கிறனால அரசாங்க வேலைக்கு உண்டான வாய்ப்பு, அடுத்த கட்டத்துக்கு போகிறது, மதிப்பு மரியாதை கூடுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ராசிநாதன் நல்லா இருக்கார், கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, தசாபுத்தி ரொம்ப முக்கியம். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு பாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு ஃபேவரபுளா அன்ஃபேவரபுளா, நல்ல நேரம் போயிட்டுருக்கா, கெட்ட நேரம் போயிட்டுருக்கா, என்ன நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி நீங்கள் மூல நட்சத்திரமா, போராட நட்சத்திரமா, இல்லை உத்திராட நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என் வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஜாதகத்தில் தசாபுத்தி போகும். அது என்ன தசாபுத்தின்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா, நீங்களே அந்த ரூட்டை பார்த்து வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.